நேர்களுக்காக ஃபர்ஸ்ட் திவ்யானாலே நான்வெஜ் தான். ஸோ டெஃபினெட்லி நான்வெஜ்ஜாக தான் இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ என்ன நான்வெஜ் ஃபர்ஸ்ட்? இன்னைக்கு சிக்கனை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். சிக்கனை வச்சு, கோழிக்கறி. ஆமா, கோழிக்கறி தான். ஆனா ஒரு ரெட் கலர்ல ஒரு சுக்கா மாதிரி பண்ண போறோம். அதனால இதுக்கு நான் ரெட் சிக்கன் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ரெட் சிக்கன், சூப்பர். ரெட் கலர்ல காரசாரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல காரசாரமா இருக்கும். ஸோ ரெட் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சிக்கன், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, ஊற வச்ச வரமிளகா, சீரகம், தனியா, மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, உப்பு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மசாலாஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் பண்ணிடுறேன். இதுவா இல்லை இதுவா? இது ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே. இப்போ ட்ரை ரோஸ்ட்னா இதுல என்னென்னலாம் போட்டு பண்ணுவோம்? நம்ம வச்சிருக்க மிளகு, சீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் அது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அப்புறமா இது வரமிளகாவை ஊற வச்ச வரமிளகாவை அப்படியே அதோடய நம்ம ஆட் பண்ணோம். அதை வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஊற வச்சதுனால அது அப்படியே பேஸ்ட்ல வந்து இது வறுத்ததோட சேர்த்து அதே ஒண்ணா சேர்த்து ஆமா மைய விழுத அரைச்சுக்க போறோம். ஓகே. இப்போ மிளகு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் போல சிக்கன் எடுத்திருக்கேன். கரெக்டா தான் கேட்கலாம், என்ன குவான்டிட்டிக்கு எப்படி போடணும்ட்டு. அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் போல மிளகு போட்டுக்கிறேன், முழு மிளகு. சீரகம் பாத்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் போல போட்டுக்கிறேன். தனியா போட்டுக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன் போல. 200 கிராம் சிக்கனுக்கு ஆமா. அது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை. இது மட்டும் போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனா பட்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சுருள் பட்டை அப்படியே இருக்கும், திக் பட்டை இருக்கும். எந்த பட்டை வேணா யூஸ் பண்ணலாமா? சமையலுக்கு யூஸ் ஆகிற எந்த பட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது லைட்டா ரோஸ்ட் ஆன போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே. சிக்கன் 200 கிராம் எடுத்ததுக்கு இப்போ நம்ம வந்து 3 ஸ்பூன் அளவு மிளகு, 2 ஸ்பூன் அளவு தனியா, 1 ஸ்பூன் அளவு சீரகம், அப்புறமா ஒரு சின்ன துண்டளவு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை. அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் எதுவும் விடாம நம்ம வெறும் கடாயில வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு கரம் மசாலா மாதிரி சொல்லுவாங்கல்ல பட்டை, அதனால. ஆனா எனக்கு என்னன்னா மறுபடியும் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கிறதோட சேர்த்து அரைக்க போறோம். அதுக்கு வறுக்கணுமா அப்படியே அரைக்கலாமா? அப்படின்னு இல்ல அது வறுக்க வேண்டாம், அப்படியே நம்ம ஹாட் வாட்டர் போட்டதுனால ஆல்ரெடி இதெல்லாம் கூட அப்படியே அரைச்சிடலாமா? தண்ணி ஊத்தி தான் அரைக்கணும். ஏன்னா நான் விழுதுதான் கேட்டேன், பவுடர் இல்ல. அதனால நம்ம மைய விழுது வறுத்துட்டு பண்ணும் போதும் இல்ல அப்படியே பண்றதுக்கும் வித்தியாசமா அதுக்கு கேட்கிறேன். இல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாது சீக்கிரத்துல, அது ஒரு விஷயம் முக்கியமானது. என்னோட ஃபிளேவர் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஆமா. அப்படியே அரைச்சு நீங்க செய்யறதுக்கும் லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சு செய்யறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். வாசனையில இருந்து டேஸ்ட்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அடுத்து கொஞ்சமா இதுல எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் என்ன இது ரெகுலரா வீட்ல யூஸ் பண்ற எந்த அவங்க என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் போட்டுக்கலாம். எடுத்தது சிக்கன்? ஆமா. என்ன நீங்க ஷாக் மேல ஷாக் கொடுக்குறீங்க? ஓ, இது இல்லாம வெங்காயம் தக்காளி இல்ல எதுவுமே கிடையாது. வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். அதே நேரத்துல நல்ல ஒரு பார்த்ததுமே சாப்பிடணும்ன்ற டெம்ட் ஆகுற மாதிரி ஒரு கலர்ல நல்லா. நீங்க சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்தாச்சு. ஆமா. இப்போ இதை அரைச்சி தான் போட போறோம். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இன்னும் மிஞ்சி இருக்கிறது பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டும் தான் இருக்குது. இப்போ இந்த சிக்கன்ல தண்ணி விடும் இல்லையா, இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம்னா வத்த விட்டுறலாம். ஓகே. நான் வந்ததும் அது எடுத்து இல்ல அந்த ஸ்டாக்லயே வந்து அந்த சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆயிடும். ஓகே. சிக்கனை போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த பொடிக்காக நம்ம வறுத்து எடுத்தோம். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு இப்ப சிக்கனை வந்து குக் பண்றோம். சிக்கன்ல எதுவுமே போடல, வெறும் சிக்கனை இப்ப வந்து நல்லா போட்டு குக் பண்ணி கலர் அப்படியே மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்து அந்த கிளாசி லுக் அப்படியே திக் ஆகுது. இது எனக்கு கொஞ்சம் காரமா வேண்டாம், ரொம்ப காரமா இருக்கும் பயப்படுறவங்க கீழ கூட போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்க வந்து நல்லெண்ணெய் கூட. ஆமா. இதுல இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
உப்பு போடவே இல்லையே இல்ல பரவாயில்ல. உப்பெல்லாம் போடல. கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகணும் நல்லா. இது அந்த தண்ணி தண்ணி விட ஆரம்பிக்கணும் அதுக்காக. ஓகே. இப்போ வெறும் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் போட்டு அந்த சிக்கனை வந்து குக் பண்றோம். உப்பு கூட எதுவுமே போடல. இது இஞ்சி பூண்டு வந்து அந்த சிக்கன்ல இருக்கக்கூடிய மத்த ஸ்மெல் எல்லாத்தையும் ஆமா அப்சர்வ் பண்ணணும். அதே நேரத்துல வந்து சிக்கன்ல இருந்து தண்ணி வெளியே விட ஆரம்பிக்கணும் அதுக்காக. சிக்கன்ன்றதால சீக்கிரமும் குக் ஆகிடும். ஓகே, சோ சிக்கன் குக் ஆகிறதுக்கான டைம் கொடுத்துரும். தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகட்டும். ஆமா திறந்தே இருக்கட்டும். ஓகே, திறந்து இருக்கட்டும். இதை நாங்க வந்து வெறும்னே வறுத்து எடுத்ததோட சேர்த்து இந்த ஊற வச்ச காஷ்மீரி சில்லியும் சேர்த்து அரைச்சு விழுதா கொண்டு வந்துடுறோம். இதை வச்சுதான் நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போறோம். ஊற வச்ச காஷ்மீரி சில்லியோட சேர்ந்து அப்புறமா வந்து மிளகு, சீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது கூட ஊற வச்ச காஷ்மீரி சில்லியும் போட்டு மைய விழுத அரைச்சிருக்கோம். இப்போ இது வந்து ரெடியா இருக்கு. இந்த விழுத வச்சுதான் இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கான ஸ்பெஷல் மசாலா. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம் சிக்கன்ல. சோ சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே போடல. வெறும் இஞ்சி பூண்டு விழுதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி இருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியில வந்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இறுக ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இந்த ஸ்டேஜ்ல இதுல வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இது மொத்த டிஷ்ஷுக்கான உப்பு தான். இப்போ இது தனியா குக் ஆகட்டும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிருக்கோம்ல அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். தனியானா இப்போ இதுல இல்ல, இது குக் ஆகட்டும். தனியா கடாயில நம்ம அரைச்சு வச்ச ஒரு மசாலா வச்சு நம்ம வந்து அடுத்து வந்து ரெடி பண்ணுவோம். ஓ, அப்ப இதுலயே போட மாட்டோமா மசாலால? நான் அப்படிதான் நினைச்சேன். அவ்வளவுதான் போல இருக்கு. சிம்பிள். அரைச்சு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். அரைச்சதை எடுத்து அப்படியே இதுல போட்டு முடிச்சிட போறோம் போல இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அந்த அடுப்புக்கு இதை மாத்திடலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணு. ஓகே, இப்போ வந்து அந்த சிக்கன் ஃப்ளேம்ல வைக்கணும். இல்ல ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். சிக்கன் குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்ல சிக்கன் குக் ஆயிடும். சோ அது குக் ஆகிறதுக்குள்ள இங்க இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, மசாலா இது ஆல்ரெடி மசாலா தான் இருக்குது இல்ல? ஆமா இருக்கு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் இன்கிரிடியன்ஸ்லாம் இருக்கு. கருவேப்பிலை இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, இது எல்லாமே இருக்குல்ல. ஓகே, நான் என்ன நினைச்சேன்னா அவ்வளவுதான்ப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதை போட்டுருவோம். கடைசியா கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ண போறோம். ஸோ லோ ஃப்ளேம்லயே வைக்கலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது வரமிளகாய். ஸோ அதனால வந்து அது கருகிடக்கூடாது. அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இல்லை இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் தாராளமா. கொஞ்சம் எண்ணெயா? ஆமா தாராளமா போட்டுக்கலாம். ஏன்னா வந்து வரமிளகாய் வந்து நம்ம இதுல வந்து போட்டு ஃப்ரை பண்ண போறோம் அந்த மசாலாவை. ஸோ அதனால கொஞ்சம் தாராளமா போட்டுக்கலாம். இதுல வேணும்னா காரம் வேணும்ன்றவங்க ஒரு 2 சில்லி போட்டுக்கலாம். வேண்டாம் பச்சை மிளகாவை அப்படியே பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிடலாம். நல்ல கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை வேற ஒரு கரண்டி கொடுங்க. தாளிசம் எதுவும் கிடையாதா? கருவேப்பிலை பச்சை மிளகாய் மட்டும்தான். ஓ ஓகே. 2 வாட்டி நம்ம எண்ணெய் விட்டு பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்கனை மட்டும் வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் உள்ள போடக்கூடிய மசாலாவுக்காக எண்ணெய் விட்டுருக்கோம். இந்த 2வது வாட்டி விடக்கூடிய எண்ணெய் வந்து நல்லா தாராளமா விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ஆமா, ஏன்னா அந்த மசாலாஸ் வந்து அடி பிடிக்காமலும் இருக்கும். அதே நேரத்துல இந்த சிக்கன் குக் ஆனதும் அதுல எடுத்து போட்டு நம்ம பெரட்ட போறோம். ஓகே, ஸோ அதனால அந்த டைமிங் அதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்காக. ஓகே, எனக்கு ஒரு டவுட். இதை இப்படி பண்ணாம இதுலயே போட்டு பண்ணக்கூடாதா? இல்ல, அது அந்த ஸ்டாக் நமக்கு வேண்டாம். அந்த வேகிற தண்ணி நமக்கு வேண்டாம். சிக்கன் மட்டும் தான் நம்ம எடுத்து போட போறோம். சோ அந்த இஞ்சி பூண்டு நான் அப்பவே கேட்டேன், தண்ணி வேண்டாமா அப்படின்னு, எடுத்துடுவோமா இல்ல வத்த விடுவோம் அப்படின்னு. இல்ல, தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது, டைம் நம்மளுக்கு நிறைய இருக்குன்னா வத்த விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இல்ல எனக்கு டைம் இல்லைன்னும் போது அந்த தண்ணியில இருந்து எடுக்கிறது பெட்டர். இப்ப நான் வீட்டுல செய்யறேன், எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்கு அப்படின்னும் போது அந்த தண்ணி அந்த ஸ்டாக் ஃபுல்லாவே அந்த சிக்கன் அப்சர்வ் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆமா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதை அவாய்ட் பண்ணுன்ற இது கிடையாது, டைமிங்கை பொறுத்து. ஓகே, உங்களுடைய டைமை பொறுத்து தாங்க. டக்கு டக்குன்னு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த சிக்கன் குக் ஆனதும் எடுத்து இந்த பக்கம் போட்டு பண்ணிடுங்க. தண்ணி நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்துல இல்ல எனக்கு டைம் இருக்கு நான் பொறுமையா செஞ்சுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அண்ட் சிக்கன் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கொஞ்சம் குக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அதனால தண்ணி நிறையவும் விடக்கூடாது. ஆமா. இப்போ இதுல அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். எதுல? இந்த ஆயில் இதுல. ஓகே. இப்போ பொரிய ஆரம்பிச்சிருக்குது. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா போடலாம். இப்ப நம்ம யோசிக்கலாம், நிறைய பேர் நிறைய எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே பச்சை மிளகாய் எல்லாம். ஆமா, அது காரணம் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால கருகிடும், சீக்கிரமா கருகிடும். நான் என்ன டிஷ் செஞ்சாலுமே வந்து என்ன வார்ம்ல இருக்கும் போது தான் அதை போடுவேன். நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியும் அதே நேரத்துல அந்த டிஷ்ஷோட ஃபிளேவர் நல்லா இறங்காம இருக்கும். இல்ல டக்குன்னு சூட்டுக்கு போட்டுட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி தீஞ்சிடும், ஒரு மாதிரி நெடி வரவும் ஆரம்பிச்சிடும், ஃபிளேவரே உங்களுக்கு வந்து போயிடும். இப்ப வந்து மிதமான சூடுல போட்டதுனால உங்களுக்கு எல்லா ஸ்மெல்லும் அப்படியே கரெக்டா இருக்கும், டேஸ்ட் வைஸும் கரெக்டா இருக்கும். ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஃபுல்லாவே கூட போடலாம்ல. ஆக்சுவலி வரமிளகா, வெறும் வரமிளகானா அது காரம் இருக்கும். இது காரம், இது வந்து காஷ்மீரி சில்லின்றதுனால காரம் இருக்காது, கலர் தான் இருக்கும். அதனால போடலாம்ல. இல்ல போதும், நம்ம வேணா பார்த்துட்டு அப்புறமா கூட போட்டுக்கலாம். இது கூடவே கொத்தமல்லியும் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இது புகை வருது, ஓபன் பண்ணி பார்க்கலாம். குக் ஆயிடுச்சா? ஃப்ளேம் கம்மி பண்ணணுமா? இல்ல சிக்கன் குக் ஆகணும். சோ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கம் வச்சிருக்கேன். சிக்கன் குக் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே குக் ஆகட்டும். இந்த மசாலாஸ் வந்து இது ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்மெல் இந்த பக்கம் வெறும் சிக்கன் ஸ்மெல், அந்த பக்கம் அந்த மசாலா ஸ்மெல் சூப்பரா இருக்குது. வெறும் கூட செஞ்சு அப்படியே இது பண்ணலாம் போல இருக்குது. இது ஆக்சுவலி வெறும் ஒரு சைட் டிஷ் மாதிரி இல்லை. இந்த மசாலா இருந்ததுன்னா அதுல அப்படியே சாதம் கூட பிணைஞ்சு சாப்பிடறதுக்கு இதுவா இருக்கும்ல. இல்ல சிக்கன் வந்து என்ன மாதிரி சிக்கன் போடலாம்? எல்லாமே போடலாம். பிரஸ்ட் பீஸ், நார்மல் பீஸ், போன்லெஸ், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. குட்டி சாப்பிட்றாங்கன்னா வந்து போன்லெஸ் போட்டுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா போனோட போட்டுக்கலாம். ஓகே. ஸோ எதுவுமே வந்து இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இந்த சிக்கன் தான் எடுக்கணும் அந்த சிக்கன் தான் எடுக்கணும்ட்டு இல்லை. ஓகே, இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கும் பாருங்க. குக் ஆகிட்டு பிரேக் ஆகுது. ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிடலாம். எடுக்கட்டுமா? எடுத்ததுல அப்படியே இல்ல கொட்ட வேண்டாம், சிக்கன் மட்டும் போட்ட போதும். ஓகே, அந்த எண்ணெயை அப்படியே கொதிக்குது பாத்தீங்களா இந்த மசாலா. அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த சிக்கன் அப்படியே எடுத்து போடணும். சிக்கன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மசாலால நெக்ஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் ஆனா. ஓகே, நீங்க என்ன மாதிரியான சிக்கன் பீசஸ் வேணாலும் எடுக்கலாம், பார்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. போன்லெஸ்ஸோ போனோ பிரெஸ்ட் பீஸோ இல்லைன்னா வந்து விங்ஸ், காலு, இது வேணா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சிக்கனை போட்டு அதோட சேர்ந்து நல்லா குக் பண்ணணும். அதுக்கு வந்து டைம் கொடுத்துருவோம். வந்து தனியா சிக்கனை வேக வச்சிருந்தோம், அதை இப்போ அந்த மசாலா அரைச்சதை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணி அதோட சேர்ந்து பரட்டிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இதுல வந்து எல்லாமே போட்டாச்சு, உப்பு தவிர்த்து நினைக்கிறேன். இல்ல உப்பு கூட போட்டுட்டோம். சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் இல்ல சிக்கன் குக் ஆகும் போதே நம்ம உப்பு போட்டுட்டோம். இப்போ ஒண்ணு இது எவ்வளவு நேரம் குக் ஆகும்? இது ஒரு 5 மினிட்ஸ் போல அந்த மசாலா எல்லாம் அதுல மிக்ஸ் ஆகணும். இது லோ ஃப்ளேம்ல பண்ணாம லோ ஃப்ளேம்லயே அப்படியே வந்து இதை நம்ம வந்து மூடி வச்சு பண்ணி வச்சுக்கோம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. அது இன்னும் கொஞ்ச நேரம் ஆமா நல்லா பெரண்டு வந்து அந்த மசாலா எல்லாமே சிக்கன்ல அப்சர்வ். ஏன்னா சிக்கன்ல நம்ம எதுவுமே போடாம தான் குக் பண்ணோம், வெறும் தண்ணியில தான் குக் பண்ணோம். ஸோ இந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ள போகணும். அதனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு டைம் கொடுத்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோம்னு செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்துல வந்து மிளகு, சீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது கூட ஊற வச்சிருந்த காஷ்மீரி சில்லியும் போட்டு நல்லா மைய விழுதா அரைச்சி வச்சுக்கிறோம்.
அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் லைட்டாக வார்ம் ஆனதும் அதில் வந்து சிக்கன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியில் வரா மாதிரி பார்க்குறோம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை தனியாக நம்ம குக் பண்ணுறோம். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அந்த கடாயில் மறுபடியும் நம்ம எண்ணெய் போட்டுக்கிறோம். அதில் வந்து 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மைய விழுது அதோட ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குறோம். அடுத்து குக்கான சிக்கனை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா ஒட்டி சிக்கன் குக் ஆகி வந்துச்சுன்னா நம்மளுடைய ரெட் சிக்கன் ரெடி ஆகிடும்.